ஓகே. ஸோ இப்போ இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டின் இப்ப நான் சொல்லப் போறது. என்னோட என்விரான் ஃபைல் வந்து விஎம் போங்க. விஎம் செலக்ட் பண்ணுங்க. என்னோட என்விரான் ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட டெலீட் ஆன என்விரான் ஃபைல் வந்து திருப்பி வருமா? அத ரீகிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது பண்ண முடியுமா? அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து பிராக்டிகலா இப்போ வந்து பார்க்கலாம். இப்ப இந்த விஎம் இருக்கு இல்லையா? 98/1 அப்படிங்கிற -1 இருக்கு இல்லையா? இந்த விஎம்மோட என்விரான் ஃபைல் செலக்ட் பண்ணுங்க. போய் டெலீட் பண்ணுங்க அந்த ஃபைல. ஸோ என்விரான் ஃபைல்னா என்ன? பிஃபோர் தட் வாட் இஸ் என்விரான் ஃபைல்? bias file of the VMs. Yeah, என்விரான் ஃபைல் இஸ் நத்திங் பட் பயாஸ் ஃபைல். ஸோ இந்த என்விரான் ஃபைல் மூலமா தான் பயாஸ் வந்து லோட் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த என்விரான் ஃபைல டெலீட் பண்ண போறோம். இப்ப டெலீட் பண்ணிட்டு, அடுத்து இது எப்படி இந்த ஃபைல் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெலீட் பண்ணுங்க. இல்ல ஒரே நிமிஷம். டெலீட் குடுக்கறதுக்கு முன்னாடி அத ரீநேம் பண்ணியிருக்கோங்க. ஒரு பேக்கப்க்கு ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி டெலீட் குடுங்க பார்த்துக்கலாம். டெலீட் குடுங்க. இது ரீகிரியேட் ஆயிரும். டெலீட் குடுங்க. இப்ப இத டவுன்லோட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்ல பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாம்ல? பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். டெவலப் See, அதான் பாருங்க. NVRAM ஃபைல் வந்து டெலீட் பண்ண ரீகிரியேட் ஆயிடும் ஜி. பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணா. ரீகிரியேட் ஆயிரும். ஆமா நீங்க ஒரு delete ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் பண்ணி ரீ ஆயிடும். VM ரீஸ்டார்ட் அதுதான் பண்ணிடும். நீ டெலீட் குடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். டெலீட் குடுங்க. டெலீட் கொடுத்து. ஆமா இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ இப்போ என்விரான் ஃபைல் வந்து டெலீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம டாஸ்க் என்ன அப்படி நம்மளோட இன்டர்வியூ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ மை என்விரான் ஃபைல் இஸ் ஆக்சிடென்ட்லி டெலீட்டட். வில் யூ ஏபிள் டு ரெக்கவர் மை என்விரான் ஃபைல்? இஸ் இட் பாசிபிள் அப்படி கேட்பாங்க. எஸ் இட்ஸ் பாசிபிள். பை ரீஸ்டார்டிங் த விஎம் த என்விரான் ஃபைல் ஆட்டோமேட்டிக்லி அகைன் இட் வில் பி கிரியேட். மறுபடியும் அந்த விஎம் போங்க. இப்போ இந்த விஎம் பவர் ஆன் பண்ணுங்க. பவர் ஆன் ஆர் ரீஸ்டார்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ என்விரான் ஃபைல் டெலீட் ஆனா விஎம்க்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா என்விரான் ஃபைல் இஸ் பயாஸ் ஃபைல். அது ஆட்டோமேட்டிக்காக ரீக்ரியேட் ஆயிரும். பட் .vmx ஃபைலோ இல்லை .swap ஃபைலோ கரெக்ட் ஆனால் விஎம் பவர் ஆன் பண்ண முடியாமல் ஆயிரும். நான் புரிச்சுக்கோங்க. சொல்லுங்க. லான்ச் வெப் கன்சோல் கொடுங்க. பவர் ஆன் தான். பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அந்த விஎம் போங்க. விஎம் ஃபைல்ஸ் போங்க. டிஸ்க் ஃபைல்ஸ். See, again the environ file is already created. நான் இப்போ தான் டெலிட் பண்ணோம். ஸோ விஎம் வந்து பவர் ஆஃப்ல இருந்து பவர் ஆன் பண்ணிட்டோம். again the environ file வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க டெலிட் பண்ணுங்க. இப்போ டெலிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். மறுபடியும் எழுதி கொடுங்க. டெலிட் ஆச்சா? ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே ஆக்சுவலி பவர் ஆன்ல இருக்கு. அதனால டெலிட் ஆகலன்னு நினைக்கிறேன். விஎம் பவர் ஆஃப்ல இருப்ப டெலிட் ஆகி இப்போ டெலிட் ஆகல இன்னும். டெலீட் ஆகுது. டெலிட் ஆகல. இந்த விஎம் ரீநேம் இந்த ஃபைலை ரீநேம் பண்ண முடியுதான் பாருங்க. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுங்க. விஎம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. விஎம் போங்க. விஎம் கன்சோல். ஓகே இப்போ மறுபடியும் பாருங்க அந்த ஃபைல் எதுவும் கிரியேட் ஆக போகும்.
கீழே வாங்க. இல்லை என்விரான் ஃபைல் வந்து கிரியேட் ஆகலை. ஏன்னா நம்ம பவர் ஆனில் இருக்கிறப்ப அதை நம்ம எடிட் பண்ணுறோம், அதனால் மாடிஃபை பண்ண முடியல. இப்படி பவர் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்விரான் ஃபைல் வந்து மாடிஃபை பண்ணிருக்கலாம். சி இது எப்படி பயாஸ்குள்ளே போகிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? விஎம்ல எப்படி பயாஸ்குள்ளே போகிறதுன்னு? ரீஸ்டார்ட் ஆகிறப்போ இந்த கீ ப்ரெஸ் பண்ணுங்க நார்மல் நீங்கள் ஆப்ஷன் விஎம் பண்ற மாதிரி. விஎம் செலக்ட் பண்ண விஎம் போங்க. விஎம் எடிட் செட்டிங்ஸ் போங்க. எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு விஎம் ஆப்ஷன்ஸ் போங்க. மேலே மேலே விஎம் ஹார்ட்வேர் பக்கத்தில் விஎம் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் பூட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பூட் ஆப்ஷனில் ஃபோர்ஸ் பயாப் செட்டப் இருக்கா, அதை வந்து எனேபிள் பண்ணுங்க. டியூரிங் த நெக்ஸ்ட் பூட் ஃபோர்ஸ் என்ட் டு த பயாப் செட்டப். யா ஓகே கொடுங்க. இப்போ இந்த விஎம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, பயாஸில் போய் நிற்கும். அது இப்படியே பண்ணலாமாண்ணா? இந்த ஆப்ஷன் எனக்கும் தெரியாதுண்ணா. F8 போய் தானே நான் பண்ணுவேன் ரீஸ்டார்ட் பண்ணி. இப்படியும் போனால் ஏன்னா நம்ம சில நேரத்தில் கீ ஆமா கரெக்டாக ப்ரெஸ் ஆகாது. ஆமாண்ணா. லான்ச் வெப்பன் சொல்லிவிடும். என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலானா பூட் டிலே வந்து ஒரு 10,000 20,000 மில்லி செகண்ட் வச்சுட்டு அப்ப கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா? ஸோ அந்த டிலேல வந்து F8 கொடுத்தா இது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க சொன்ன பூட் டிலே மூலம் பண்ணலாம். பட் இது நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆயிரும் பயாஸ்குள்ள. ஆமா இது ஈஸியா ஓகே இது ஈஸி ஆப்ஷன். இந்த பயாஸ் தான் என்விரான் மூலமா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பயாஸ் இல்லை அப்படின்னா பூட் ஆகாது. ஸோ வாட் இஸ் பூட்? பூட் போங்க. பயாஸ்ல வந்து கீ தான் இருக்கும், மவுஸ் ஒர்க் ஆகாது. ரைட் ஏரோ பிரஸ் பண்ணுங்க bro, அப்படியே வரும். பூட்ல போயிட்டு இப்போ இந்த பூட் மூலமா தான் பூட் ஆகுது, ரைட்டா? இந்த ஹார்ட் டிரைவ் மூலமா தான் பூட் ஆகுது. ஸோ ஒரு நாட் ஓன்லி விர்ச்சுவல் மிஷின், ஒரு ஃபிசிக்கல் மிஷினாலும் எடுத்துக்கோங்க, எதுனாலும் எடுத்துக்கோங்க, சர்வர்னாலும் எடுத்துக்கோங்க, பயாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயாஸ் மூலமாக தான் போஸ்ட் கம்ப்ளீட் ஆகி பயாஸ் மூலமாக தான் பூட் ஆகுது. அப்போ இந்த பயாஸ்க்கு வந்து என்விராம் அப்படிங்கிற ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நீங்கள் எக்ஸிட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் ஆயிடும். இப்போ அந்த ஆப்ஷன் போயிட்டு அதை டிசேபிள் பண்ணணும். அந்த ஆப்ஷன் போக டிசேபிள் இருக்கும். இல்லை டிசேபிள் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஒர்க்காக தான் பூட் பண்ணுறோம். கரெக்ட். இப்போ அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக் டிசேபிள் தான் இருக்கும். இப்போ எடிட் செட்டிங்ஸ் போங்க. விஎம் எடிட் செட்டிங்ஸ். சேம் விஎம் ஆப்ஷன்ஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பூட் மட்டும் தான் வருது. அதனால நீங்கள் வந்து நீங்கள் எப்போல்லாம் பயாஸ்குள்ளே போக நினைக்கிறீங்களோ அப்போ இதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பயாஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பயாஸ்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசேபிள் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்செக் ஆயிடுச்சா. ஏன்னா அதிலே சொல்லுது பாருங்கள், டியூரிங் த நெக்ஸ்ட் பூட். நீங்கள் நெக்ஸ்ட் பூட் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அன்செக் ஆயிடுது. ஸோ நீங்கள் ஏன்னா நம்ம பயாஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஈஸியாக பூட் ஆயிரும். ஏன்னா இதில் பூட் டிலே பாருங்கள் 0 மில்லி செகண்ட். பூட் மேலே பார்த்தீங்களா பூட் டிலேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, தெரியுதா இல்லையா? அந்த வென் பவரிங் ஆன் ஆர் ரீசெட்டிங் டிலே பூட் ஆர் 0 மில்லி செகண்ட், அதாவது ஒரு செகண்ட் கூட விடாமல் டக்குன்னு பூட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு கீ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த பயாஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அப்போ நீங்கள் ஒன்று அதை மாற்றணும், இல்லாட்டி அவர் சுரேஷ் சொன்ன மாதிரி அந்த மில்லி செகண்ட்ஸை நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் அப்படி தான் போவீங்களா சுரேஷ்? மில்லி செகண்ட்ஸை மாற்றி தான் போவீங்களா? ஆமா நாங்கள் அப்படி தான் 10,000 20,000 மில்லி செகண்ட் கொடுத்துட்டு ரீசெட் பண்ணிட்டு F8 பிரஸ் பண்ணி பயாஸ்குள்ள போவேன். ஆனா அப்படி போகிறதுக்கு இது இப்படி போகிறது ஈஸி. இதுதான் ரொம்ப ஈஸி. இது தெரியாது. சரியா? ஓகே. ஸோ இந்த பயாஸ் வந்து இந்த என்விரான் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ ஒன்ஸ் என்விரான் ஃபைல் டெலிட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீக்ரியேட் ஆகும். பட் இது .vmx ஃபைல் .swap ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னா கரப்ட் ஆயிரும். ஓகே, கேன்சல் கொடுத்துருங்க.